வெங்கடேசாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 30ஆம் பாசுரம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிழைஞ்சி. இந்த பாசுரத்தை கேட்போமா? இடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றி அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர் வீரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பவாய். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிறைஞ்சி திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிறைஞ்சி அங்க வரை கொள்ள ஆற்றை அணி புதுவை அங்க பறை கொள்ள ஆற்றை அணி புதுவை வைகமல தன் தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன வைகமல தன் தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் இங்கு இப்பரிசுரைப்பார்
பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். பார்க்கடலை கடைந்த மாதவனே, கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனே, சந்திரனை போன்ற முகம் கொண்ட பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த பெரியாழ்வார் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழால் 30 பாடல்களை பாடியுள்ளார். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடைய அழகிய கண்கள் கொண்ட திருமுகத்தை உடைய செல்வத்திற்கு அதிபதியான திருமாலின் ஆசிகளுடன் எங்கு சென்றாலும் செல்வச் செழிப்புடன் பெரும் இன்பத்துடன் வாழ்வார். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிரைஞ்சி, திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிரைஞ்சி, அங்க வரை கொள்ள ஆற்றை அணி புதுவை, அங்க பறை கொள்ள ஆற்றை அணி புதுவை, வைகமல தன் தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன, வைகமல தன் தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன, சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே, சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே, இங்கு இப்பரி சுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள், இங்கு இப்பரி சுரைப்பார் ஈரண்டு மால்வரை தோள், செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால், செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால், எங்கும் திருவருள் பெற்று இங்குருவரெம்பாவாய், எங்கும் திருவருள் பெற்று இங்குருவரெம்பாவாய். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்னோவிங்கு ஆண்டாள் அவதரித்தாள், குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுக்குள்ளே பல்லாண்டு பாடுவதாலேயே ஏற்றம் பெற்றவர் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வார் நந்தவன கைங்கரியம் செய்யும்போது அந்த நந்தவனத்தில் துளசி செடிக்கு அருகில்தான் திருவாடி பூரத்தன்று
ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்யதேசத்திலே ஆண்டாள் அவதரித்தாள். கண்ணனுடைய குணங்களையே கேட்டு வளர்ந்தபடியால் கண்ணனிடத்தில் பக்தி விஞ்சிப்போய் அவனையே அடைய வேண்டும் என்பதற்கு ஆசைப்பட்டு அவனோடு சேர முடியாமல் தன்னையே ஆய்ப்பாடியின் கோபிகையாக நினைத்து கொண்டு திருப்பாவையை பாடினாள். திருப்பாவையில் தான் கூற வேண்டியதையெல்லாம் முடித்து கடைசியாக 30வது பாசுரத்தில் தானாக பெரியாழ்வாருடைய குமாரத்தியாக ஆண்டாள் பாடுகிறாள். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேயிழையார் சென்னிரஞ்சி அங்கு அப்பறைகொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமலத் தன்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ்மாலை 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பது 30வது பாசுரம். இந்த பாசுரத்தில் 3 பேரை பற்றி ஆண்டாள் கூறுகிறாள். அந்த 3 பேருக்கும் என்ன பயன் கிடைக்கும் என்று வெளியிடுகிறாள். முதலில் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேயிழையார் சென்றிரஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை வங்கக் கடல் கடைந்த பகவான் பார்க்கடலை கடைந்தாரு. நிறைய கப்பல்கள் இருக்குமாம் பார்க்கடலில். வங்கக் கடல் கடைந்த மாதவன் கடைந்தபடியால் என்ன பெற்றார்? அது அமுதம் வந்தது தேவர்களுக்காக. அதைவிட மகாலட்சுமி தாயாரே கடலில் இருந்து தோன்றி பகவானுடைய திருமார்பில் அமர்ந்திருக்கிறாளே மாதவனை கேசவனை அந்த பார்க்கடலை கடையும் போது அவருடைய கட்டு குடுமி அவிழ்ந்து போய்விட்டதாம். தவில் வித்வான்லாம் தனியாவர்த்தனம் வாசிக்கிறார்னால் 5 நிமிஷம் ஆர்த்துக்குள்ள குடுமி அவிழ்ந்து போயிடும். ஆனா வாசிச்சு முடிச்சாத்தானே திருப்பி கட்ட முடியும். அது வரைக்கும் இப்படி அப்படி தலையை அசைக்கும் போது குழல் ஆடுமே. அதை போல் பகவான் அமிர்த மதனம் செய்யும் போது குழல் ஆடியது. கேசவனைன்னு ஆண்டாள் பாடினாள். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சந்திரன் போல குளிர்ந்த பிரகாசமான திருமுகம் படைத்தவர்கள். சேயிழையார் அழகான ஆபரணங்களை தரித்தவர்கள். சென்று இறைஞ்சி கண்ணனை தேடிச் சென்று அவனை பிரார்த்தித்து அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அங்கு ஆய்ப்பாடியில் துவாபர யுகத்திலே பறை பெற்றார்கள், கைங்கரியத்தை பெற்றார்களே அந்த பறை கொண்ட வாற்றை அந்த பிரகாரத்தை இது முதல் படி. கோபிகைகள் விரதத்தை அனுஷ்டித்தது. பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமலத் தன்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30. அதையே அணிபுதுவை இந்த உலகத்துக்கே ஆபரணம் போல அணிகலலாக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் அணிபுதுவை பைங்கமலத் தன்தெறியல் பசுமையான சிவந்த தாமரை புஷ்பத்தாலான மாலை. குளிர்ந்த மாலையா. பெரியாழ்வாருடைய மாலை குளிர்ந்து இருக்குமா. பகவானையே பத்தி நினைத்திருக்கிறபடியால் மாலை குளிர்ந்து உள்ளது. அப்ப யாருக்கு வெப்பமா இருக்கும்னால் பகவான் அணிந்திருக்கிற மாலை வெப்பமா இருக்குமா. ஏன்னா துரியோதனன் கம்சன் ராவணன் இவர்களை பத்தி எல்லாம் நினைக்கணுமோ இல்லையோ. அப்ப மாலை சுட்டு போயிருக்கும். இவர் தன் தரியல் பட்டர்பிரான் தன்மை உடைய குளிர்ந்த மாலையை தரித்த பெரியாழ்வார் பட்டர்பிரான். பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை. பெரியாழ்வார் குமாரத்தியான நான் கோதை நான் சொன்ன சங்கத்தமிழ் மாலை. சங்கத்தமிழ் பழமையான உயர்ந்த தமிழ் அல்லது சங்கத்தமிழ் மாலை. சங்கமாக கூட்டம் கூட்டமாக சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய தமிழ் மாலை, பாசுரங்களுடைய மாலை. ஆச்சரியம் பாருங்கோ. பெரியாழ்வார் மாலாக்காரர். நந்தவனம் வைத்து மாலை தொடுத்துதானே சமர்ப்பித்தார். அப்ப பெரியாழ்வாருடைய மகள் கோதை. கோதை என்றாலே மாலை என்றுதான் பொருள். அப்ப ஆண்டாளே ஒரு மாலை. இந்த மாலை பாமாலை கட்டியது. அப்ப மாலை கட்டின மாலை. ஒரு மாலையை இன்னொரு மாலை கட்டுறது. இன்னொரு ஆச்சரியம், மாலை கட்டின மாலை. இந்த திருப்பாவை என்பது திருமாலான பகவானையே கட்டி வைத்து விடுகிறதே. அப்போ பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30. இது 2வது பகுதி. கோபிகைகள் அனுஷ்டித்தது முதல். அதை ஆண்டாள் அனுகரித்து திருப்பாவையாக பாடினது 2வது. அந்த 30ம் தப்பாமே இங்கி புரைசுரைப்பார். 30 பாசுரங்களில் ஒரு பாசுரத்தை கூட விட்டுடக்கூடாது. ஏகாவளியான ரத்ன ஹாரத்திலே ஒரு ரத்னம் விட்டு போனாலும் அந்த ஹாரத்துக்கு சோபை போயிடுமே. அதை போல 30ம் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார். 30ம் தப்பாமே அப்படின்னு நிறுத்தக்கூடாது. 30ம் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார். இங்கு அவரவர்கள் இருக்கும் இடத்தில் இப்பரிசுரைப்பார். ஆண்டாள் என்ன பாவனையோடு பாடினாலோ அந்த 30 பாசுரங்களை உரைப்பவர்கள் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால். ஈரிரண்டு ஏன் 4 தோள்கள் உடையவர்னு சொல்லியிருக்கிறாமே. அது என்ன ஈரிரண்டுனால் முதல்ல பகவானுக்கு 2 தோள் தான் இருக்குமா.
ஆண்டாள் முதல் பாசுரம் மார்கழி திங்கள்னு பாடின உடனே ஆனந்தத்துல 2 தோள் 4 தோளா பணச்சிருமா. 2வது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் பாடினால் நன்னாங்கு 16 தோள் ஆயிடுமா. ஓங்கி உலகளந்த பாடினால் 16 16 256. 4 ஆழிமழை கண்ணா பாடினால் 256 256 எத்தனையோ அத்தனை. அப்படி தோள்கள் வளர்ந்துட்டே போகுமாம் பகவானுக்கு ஆனந்தத்தாலே. அதனால்தான் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து 4 மலை போன்ற தோள்களையும் அழகான சிவந்த கண்களையும் உடைய மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமால். சொல்லும் போதே மால்னு சொல்லவில்லை பாருங்க, திருமால் பிராட்டியோடு கூடிய பகவான் தான் நமக்கு அனுகிரகிக்க வேண்டும். அப்ப செல்வ திருமால், செல்வம் இருப்பதும் பிராட்டியினுடைய சம்பந்தத்தாலே, செல்வமே பிராட்டி தான் என்றும் கொள்ளலாம். செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். எல்லா இடங்களிலும் அருள் பெற்று அனுஷ்டானம் செய்த விரதத்தை அனுஷ்டித்த கோபிமார்கள், அதை அனுகாரம் செய்த ஆண்டாள், அந்த திருப்பாவையை கற்று அனுசந்தானம் செய்யக்கூடிய நாம் அனைவருக்குமே ஒரே பயன்தான், பகவானுடைய அனுகிரகம் கிட்டி இன்புறுவார்கள் என்று கூறுகிறார். அது எப்படி? ஆண்டாளுடைய பக்தி நிலை என்ன, நம்முடைய பக்திய நிலை என்ன, அது எப்படி ஆண்டாளுக்கும் நமக்கும் ஒரே பயனால் பராசர பட்டர் தெரிவிப்பாராம். ஒரு மாடு பால் கறக்கணும்னால் கண்ணுக்குட்டி வேண்டும். ஏதாவது காரணத்தாலே துரதிருஷ்டவசமாக கண்ணுக்குட்டி இல்லை என்றால் ஒரு வைக்கோலாலே கண்ணுக்குட்டி போல் செய்து அதற்கு மேல அந்த தோலை போற்றி அந்த மாட்டுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தினால் தன்னுடைய கன்றுதான் வந்திருக்கிறதோ நினைச்சுண்டு பாலை பொழிந்து விடுமாம். அதை போல் திருப்பாவை என்பதுதான் தோல். அந்த தோல் உண்மையாக ஆண்டாளிடம்தான் உண்டு. ஆனால் அந்த தோலை மட்டும் நாம் போர்த்தி கொண்டு சென்றால் நாம் பொய்யான கண்ணுக்குட்டி தான். ஆனால் உயிரோடு இருக்கும் கண்ணுக்குட்டியை கண்டாலும் பசு பால் சுரக்கும், தோலால் செய்யப்பட்ட கண்ணுக்குட்டியை கண்டாலும் பசு பால் சுரக்குமே. அப்ப நாம் திருப்பாவையை ஓதிக்கொண்டு பகவானுக்கு முன்னால் சென்றால் ஆண்டாளே வந்திருக்கிறாளோன்னு பகவான் மயங்கி விடுவாராம். அப்ப ஆண்டாளுக்கு கிடைக்கும் பயன் நமக்கும் கிடைக்கப் போகிறது என்று தெரிவிக்கிறார்கள். முடிந்தவர்கள் 30 பாசுரங்களையும் திருப்பாவையை கற்க வேண்டும். முடியாவிட்டால் 29வது பாசுரம் மிக முக்கியமானது, கைங்கரிய பிரார்த்தனை, அதை அறிய வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் நமக்காக பூமி பிராட்டி இந்த உலகத்தில் வந்து பிறந்தாள், ஆண்டாளாக வளர்ந்து பெரியாழ்வார் பக்தியை ஊட்ட கண்ணனுக்காகவே இருந்து திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்று 2 பிரபந்தங்களை பாடிக் கொடுத்து போனாள் என்று ஆண்டாள் திருவடிகளுக்கு ஒரு நன்றியோடு இருந்தோம் என்றால் அதுவே நமக்கு மேன்மேலும் முக்தியை விளைவித்துக் கொடுக்கும். செங்கண் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று அனைவரும் இன்புறுவர் என்று பாடி ஆண்டாள் திருப்பாவையை பூர்த்தி செய்தாள். மேலே நாச்சியார் திருமொழியில் பகவானை தவிர வேறு யாரையும் கடிமணம் புரிய மாட்டேன் என்று திண்மையோடு இருக்க இவளுக்கும் வயசாயிற்று. பெரியாழ்வார் பிள்ளை பார்க்க வேண்டுமே, கல்யாணம் செய்ய வேண்டுமேனு பார்த்தார். மானிடவர்க்கென்ன பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று ஆண்டாள் தெரிவிக்க ஸ்வப்னத்தில் திருவரங்கத்து எம்பெருமான் நம்பெருமாள் ரங்கநாதன் பெரியாழ்வார் ஸ்வப்னத்தில் எழுந்தருளி ஆண்டாளை எல்லா பகுமானத்தோடும் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு வர சொல்ல எல்லா பல்லக்கு முதலான பரிகரங்களையும் அனுப்பி வைக்க பெரியாழ்வார் ஆண்டாளை அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு சென்றார். அங்கு பெரிய கல்யாண உற்சவம். ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்று பெரியாழ்வார் பாடுகிறார். திருமகள் போல ஆண்டாளை வளர்த்தார். அந்த ஆண்டாளை பகவான் கல்யாணம் செய்து கொள்ள போகிறார். இந்த பக்கம் ஸ்ரீரங்கத்து ஜனங்கள், இந்த பக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜனங்கள், 2 பேருக்கும் போட்டி. ஆண்டாளை மனைவியாக அடைய கண்ணன் ரங்கநாதன் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர்காரா சொல்றா, ரங்கநாதனை தான் மணவாளனாக பெற ஆண்டாள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று ஸ்ரீரங்கத்துக்காரர்கள் சொல்ல 2 பேருக்கும் போட்டி. நாம் என்ன சொல்லுவது? ஸ்ரீரங்கத்திலும் இல்லை, நாம் ஸ்ரீவில்லிபுத்தூரும் இல்லை. தவமுடைத்து தரணி, இந்த பூமி பண்ண பாக்கியத்தாலே பிராட்டி தான் வந்து இங்கு பிறந்தாள். வந்தவள் மறுபடியும் பகவானை சென்று கிட்டி கேசவ நம்பியை கால் பிடிப்பார் என்று அவனுடைய திருவடிகளை பற்றினாள். அங்கேயே தான் மறைந்து மறுபடியும் வைகுந்தத்தை சென்றடைந்து பகவானுக்கு நித்திய கைங்கரியத்தில் எழுந்தருள் இருக்கிறார் என்பது ஆண்டாள் கல்யாண சரித்திரம். இயம் சீதா மமசுதா என்று தசரதன் பண்ணி கொடுத்தான். பெரியாழ்வாரோ இயம் கோதா மமசுதா சகதர்ம சரித்தவ,
பிரதீட்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருணீஷ்வ பாணினா. கண்ணனுக்கு எங்கு பார்த்தாலும் கோதையாகத்தான் தெரிவாளாம். இப்போதும் ஸ்ரீரங்கத்தில் தெற்கு நோக்கி சயனித்திருக்கிறாரேனால் விபீஷணனுக்கு கடாட்சம் செய்கிறார் என்று மேலோட்டமான சாக்கு. உண்மையில் ஆண்டாள் தெற்கு திசையில் இருக்கிறபடியால் அவளை கண்டுகொண்டே பகவான் திருவரங்கத்தில் சயனித்திருக்கிறான். அப்ப எங்க பார்த்தாலும் ஆண்டாளாவே தெரிகிறபடியால் பகவன் இதோ ஆண்டாள் இருக்கிறாள், இயம் சீதா இயம் கோதா என்று பெரியாழ்வார் காட்டி கண்ணன் தர்மத்தின் வழி நடக்க வேண்டும், மக்களை ரட்சித்து மோக்ஷுக்களாக ஆக்கி மோட்சம் கொடுக்க வேண்டும். அதற்கு பிராட்டி செய்யும் உதவி தான் புருஷகாரமாக இருந்து பகவானுடைய கோபத்தை தணித்து நம்மை மன்னிக்க வைக்கிறாள். நம்மளுடைய சுவாதந்திரிய அபிமானத்தை குலைத்து வணங்கி அவன் திருவடிகளில் விழ வைக்கிறாள். இப்படி ரெண்டு பேரையும் சேர்த்து உஜ்ஜீவனம் அடைவிக்கக்கூடிய பூமி பிராட்டியின் அவதாரமான ஆண்டாளுடைய திருவடிகள் வாழி வாழி என்று போற்றுவோம். திருவாடி பூரத்தில் சகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருமல்லி வளநாடி வாழியே, வண்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ராமானுஜருக்கு தங்கையாக கொண்டாடப்படுகிறாள். அவருக்கு தகப்பனார் பெரியாழ்வார் பெரிய பக்தர், தாயார் துளசி கண்ணனுக்கென்னே இருப்பவள், தம்பி அண்ணன் சுவாமி ராமானுஜர், குழந்தைகள் நாம் அனைவரும் குழந்தைகள், திருப்பாவையை படித்து பாடக்கூடிய ஒவ்வொருவரும் குழந்தைகள். அப்பேற்பட்ட கிருஹிணியாக நமக்கென்றே ஆண்டாள் பிறந்தாள். அந்த ஆண்டாளுடைய திருவடிகள் வாழி வாழி வாழி, ரங்கமன்னாருடைய திருவடிகள் வாழி வாழி வாழி. அவளுடைய திருப்பாவையின் அர்த்தங்களை நாம் இன்று வரை அறியும்படிக்கு எழுதி வைத்த சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, அழிய மணவாள பெருமாள் நாயனார், ஆய் ஜனன்யாச்சாரியர், மேலே சுவாபதேச வியாக்கியானங்கள் அருளின வானமாமலை ஜீயர் சுவாமி, தொட்டையாச்சாரிய சுவாமி, அவர்கள் நூல்கள் இல்லாவிட்டால் இத்தனை அர்த்தங்கள் திருப்பாவையில் இருப்பது நமக்கு தெரியாது. மேலோட்டமாக பார்த்தால் சாதாரண பாசுரங்களைப் போல் தோணும். உள்ளே தோண்ட தோண்ட பொக்கிஷமான அர்த்தங்கள் அடங்கியுள்ளன. அவர்கள் திருவடிகளுக்கும் அடியேனுக்கும் இந்த அர்த்தங்களை எடுத்துரைத்து சொல்லும் அளவுக்கு ஆக்கின அடியேனுடைய ஆச்சாரியர்கள் திருவடிகளுக்கும், இத்தனை நாள் சேர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் திருவடிகளுக்கும், இதை நடத்தி கொடுத்த வெங்கடேச பெருமான், பத்மாவதி தாயார், வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி அவர்களுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் அடியேனுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொண்டு, மேன்மேலும் ஆண்டாளுடைய அருளாலே அனைவர் இல்லத்திலும் பக்தி வளர வேண்டும். மறுபடியும் மறுபடியும் திருப்பாவையை கேட்டு எத்தனை வருடங்கள் இருக்கிறோமோ சொல்லுவதும் பெரிய பாக்கியம், கேட்பதும் பெரிய பாக்கியம். அனைவரும் 100 வருடங்கள் வாழ்ந்து 100 முறை திருப்பாவையை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளில் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமத்தியை விட்டுச்சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியில் 30 நாட்களுக்கும் இந்த அழகான திருப்பாவையை பார்த்து ரசித்தோம் அல்லவா? அனைவரும் ஆண்டாளின் அருளை பெற பிரார்த்திக்கிறோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.